تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவருடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பின் கீழ் பலதரப்பட்ட செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது சம்பந்தமான இன்னும் பல அறிவுகளையும் இல்முகளையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அன்பான பெருமக்களே, சென்ற வாரம் நாம் சொன்ன விஷயம், இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் முதல் இமாம்கள் வரை நமக்கு சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் அழகான முறையில் நமக்கு தொகுத்து உருவாக்கி தந்துவிட்டு அந்த மேன்மக்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். இனி இஸ்லாம் சம்பந்தமாக நம்ம புதுசா எந்த சிரமப்பட வேண்டிய அவசியமும் அல்ல. இருக்கிறது பிரகாரம் அமல் செஞ்சா போதும். இமாம்கள், சஹாபாக்கள், நபிமார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டிய பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நம்ம பட வேண்டிய அவசியம் அல்ல. அழகா லட்டு மாதிரி அல்வா மாதிரி கையில தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம அமல் செஞ்சா போதும். அந்த அடிப்படையில் இஸ்லாத்துல எது இருக்குதோ அதை இல்லாமலும் ஆக்கக்கூடாது. இஸ்லாத்துல எது இல்லையோ அதை உள்ள கொண்டு சொருவக்கூடாது. மிகப்பெரிய அல்லாஹுடைய தண்டனைக்கு, கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியது வரும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. தற்போதைய இஸ்லாமிய மக்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாப்பானாக, இஸ்லாத்தையே நாசமாக்கிட்டாங்க. இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை நாசமாக்கிட்டாங்க. இஸ்லாத்துல எது இருக்குதோ அதை இல்லாம ஆக்குறாங்க. இஸ்லாத்துல எது இல்லையோ அதை ஊரை உள்ள சொருகுறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாம் சென்ற வாரம் சில விஷயங்களை சொன்னோம். இந்த வாரம் ஒரு சில விஷயங்களை சொல்லுவோம். இன்னும் எவ்வளவு இருக்குதோ அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். என் காதுக்கு கிடைச்ச தகவலை மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இனி இதுக்கு பிறகு இன்னும் என்னென்ன இஸ்லாத்துல சொதப்பி வச்சிருக்கிறாங்களோ அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். இப்ப சென்ற வாரம் அகீகா சம்பந்தமாக நம்ம சொன்னோம். அகீகாவுடைய கரியை பொறுத்தவரை எல்லோரும் சாப்பிடலாம், அதுல எந்த விதிவிலக்கும் இல்லை. இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய. புதுசா என்ன உருவாயிருக்குது, பெற்றோர்கள் சாப்பிடக்கூடாது. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அட, பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய கரிய, பிள்ளைக்காகவே கொடுக்கக்கூடிய அகீகா பெத்தவங்க சாப்பிடுறதுக்கு அனுமதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு இஸ்லாம் மோசமானது? பண்பான பெருமக்களை, இதுதான் இந்த அகீகாவுடைய கரியை பெற்றோர்கள் சாப்பிடலாம் என்பது மார்க்க சட்டம்.
அது தூக்கிட்டாங்க, இப்ப அது இல்லை, பெற்றோர்கள் சாப்பிடக்கூடாது. இது ஒரு செய்தி நம்ம சொன்னோம். அடுத்ததாக குர்பானி சம்பந்தமாக நம்ம ஆரம்பிச்சோம். இப்போ குர்பானியை பொறுத்தவரை குர்பானிக்கும் ஜகாத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்குது. குர்பானிக்கும் ஜகாத்துக்கும் சம்பந்தம். இதை தவிர குர்பானிக்கு வேற எதோடையும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் நம்மை குழப்பினாலும் நம்ம குழம்பக்கூடாது. தெளிவா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட போதிய மார்க்க ஞானம் இல்லாததுனாலதான் அவன் சொல்றது இவன் சொல்றது எல்லாம் நம்ம கேட்கிறோம். சொல்ல புரியுதா? நம்மகிட்ட சரியான மார்க்க ஞானம் இல்லை. போதிய மார்க்க சட்டங்கள் நமக்கு தெரியாததனுடைய விளைவு தான் எவன் சொன்னாலும் கேட்டுக்கிறோம். அப்ப குர்பானியை பொறுத்தவரை குர்பானிக்கும் ஜகாத்துக்கும் தான் கனெக்ஷன் இருக்குது. இதை தவிர வேற எதோடையும் குர்பானி எந்த கனெக்ஷனும் கிடையாது. என்ன, ஜகாத்து கடமையா இருந்தா குர்பானி கடமை, ஜகாத்து கடமை இல்லையா குர்பானி கடமை இல்லை. முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தை. என் வீட்டுல மௌத்தாயிட்டாங்க, அதனால இந்த வருஷம் எங்களுக்கு குர்பானி கடமை இல்லை. என்ன லாஜிக் அது? வீட்டுல மௌத்தா போறதுக்கும் குர்பானிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்ப இன்னைக்கு பல பேர் அப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் எங்க வீட்டுல யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா, அப்பாவோ அத்தம்மாவோ மூமாவோ அல்லது என் குடும்பத்துல யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா இந்த வருஷம் எங்க வீட்டுல குர்பானி கடமை இல்லை. இன்னொரு செய்தி சொல்லவா, இந்த வருஷம் எனக்கு குர்பானி கடமைன்னு வைங்க. நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? என் குடும்பத்துல யாராவது ஒரு ஆள் மௌத்தா போனா, என் குடும்பத்துல யாராவது ஒரு ஆள் மௌத்தா போனா எனக்கு குர்பானி கடமை இல்லை. மார்க்க என்ன சொல்லுது தெரியுமா? இந்த வருஷம் எனக்கு குர்பானி கடமை, இந்த வருஷம் எனக்கு குர்பானி கடமை. ஹஜ்ஜி பெருநாள் தொழுதுட்டு நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் ஒரு அரை மணி நேரத்துல நான் மௌத்தாயிட்டேன், எனக்கும் குர்பானி கடமை. இங்க யாரோ மௌத்தா போனதற்காக வேண்டி நாங்க குர்பானி கொடுக்க வேண்டிய தேவையில்லைங்கிறோம். எனக்கு குர்பானி கடமை இருந்து பெருநா தொழுகைக்கு முன்னாடி நான் மௌத்தாயிட்டேன், எனக்கு குர்பானி கடமை இல்லை. சட்டத்தை நல்லா புரியணும். இமாம்கள் தெளிவாக அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். சும்மா உழப்பக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். ஹனீஃபன் முஸ்லிமா, ரொம்ப தெளிவான மார்க்கம். எனக்கு இந்த வருஷம் குர்பானி கடமை, பெருநா தொழுகைக்கு முன்னாடியே நான் மௌத்தாயிட்டேன், எனக்கு குர்பானி கடமை இல்லை. ஏன்னா குர்பானி கடமை என்பது பெருநா தொழுக பிறகுதான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு கடமையாக ஆகுவதற்கு முன்னாடியே நான் மௌத்தாயிட்டேன், என் பேர்ல குர்பானி கடமை இல்லை. பெருநா தொழுதுட்டு வீட்டுக்கு போறேன் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி, அல்லது பிற 11ல கொடுக்கலான்னு வச்சிருக்கிறேன், அல்லது பிற 12ல கொடுக்கலான்னு வச்சிருக்கிறேன். மௌத்தா போயிட்டேன், குர்பானி என் பேர்ல கொடுத்து ஆகணும். ஏன்னா குர்பானி கடமையானதுக்கு பிறகுதான் நான் மௌத்தா இருக்கிறேன். பெருநா தொழுகைக்கு முன்னாடி நான் மௌத்தா இருந்தா என் மேல குர்பானி கடமை இல்லை, நான் கொடுக்கணுங்கிற அவசியம் அல்ல. பெருநா தொழுகைக்கு பிறகு குர்பானி கொடுக்க வேண்டி, இப்ப தொழுதுட்டு வீட்டுக்கு போனா ஒரு குர்பானி கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம் இருக்கும் இல்லையா? அந்த நேரம் முடிவதற்கு பிறகு நான் மௌத்தா போறேன் அப்படின்னா என் பேர்ல குர்பானி கொடுத்து ஆகணும். நான் மௌத்தா போயிட்டேன், என் கடமை நீங்க இல்லை. இந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுது. நானே மௌத்தா போனாலும் என் பேர்ல குர்பானி கொடுக்கணும் என்று வரும் பொழுது, என் அப்பா மௌத்தா போயிட்டாக, என் அத்தம்மா மௌத்தா போயிட்டாக, என் மூமா மௌத்தா போயிட்டாக, இந்த வருஷம் எனக்கு குர்பானி கடமை இல்லைன்னா என்ன சொல்றது? இன்னும் சில பேர் சொல்லதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த வருஷம் நாங்க குர்பானி கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க. அப்படியா? இல்ல போன வருஷம் கொடுத்தீங்களா? போன வருஷம் கொடுத்தோம். அப்ப இந்த வருஷம் கொடுக்கல, ஜகாத்து கடமை இல்லையா? இல்ல அதெல்லாம் இருக்குது. வீட்டுல கன்சீவா இருக்குது, அதனால குர்பானி கொடுக்க வேண்டிய தேவை இல்லைங்கிறாங்க. வீட்டுல கன்சீவா இருக்கிறதுக்கும் குர்பானிக்கு என்னத்தான் சம்பந்தம் இருக்குது? வீட்டுல கன்சீவா இருக்கிறதுக்கும் நீ குர்பானி கொடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எப்படியெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க பாருங்க. குர்பானியை மௌத்தாக்குறதுக்கு
எப்படி எப்படி எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தொலைஞ்சிட்டு போயிரு. மகா பிரெக்னண்டா இருக்கிறாங்க, அப்பா மூத்தா போயிட்டாங்க, ஏன் மருகூமியர்கள் இழுத்து அவங்களையும் பாவியாக்குறிய? உனக்கு கொடுக்க பிரியமில்லைன்னா கொடுக்காத. மௌத்தா போனவங்களை இழுத்து வச்சு அவங்க பேர்ல நாளைக்கு மறுமையில கேட்பாங்க. ஏன் நான் சொன்னேன், நான் மௌத்தா போன நீ குர்பானி கொடுக்காதுன்னு ஏன்டா என்ன ஏன்டா இழுக்கிற? பண்பான பெருமக்களை மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுருக்கமாக சொல்ல வேண்டிய செய்தி, குர்பானியை பொறுத்தவரை ஜகாத்து கடமையா இருந்தா குர்பானி, ஜகாத்து கடமை இல்ல குர்பானி இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதை தவிர வேற எந்த காரணமும் குர்பானிக்கு பொருந்தாது, குர்பானியை இல்லாமல் ஆக்காது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி அடுத்து இத்தாக்குள்ள வர இத்தா, நான் சொல்ல வர செய்தி என் காதுக்கு வந்த செய்தி மட்டும்தான் நான் சொல்றேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமா யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னும் சில செய்திகள் கிடைச்சா நான் சொல்லலாமே யோசிச்சு பார்க்கிறேன், வரமாட்டிருக்கு. ரொம்ப யோசிச்சதுல இப்ப நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் டைரக்டா என்கிட்ட வந்து கேட்ட செய்திகள், 3வது மனுஷன் சொல்லி அல்ல. நான் இன்னும் யோசிக்கிறேன், இன்னும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிக்கிறேன், எனக்கு கிடைக்க மாட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் பிறகு ஒரு வாய்ப்புகள் கிடைத்தால் ஞாபகம் வந்தா நான் சொல்றேன். சட்டங்களுடைய விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இவைகளை நான் தங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இத்தானா என்ன? பெண்களுக்குரியது. இத்தாங்கிறது இது பெண்கள் சம்பந்தப்பட்டது. இத்தா 2 வகையான இத்தா இருக்குது. ஒண்ணு, கணவன் தலாக்கு விட்டா பெண்கள் இத்தா இருப்பாங்க, இத்தா தனிமையில இருக்கிறது இத்தா. கணவன் மௌத்தாயிட்டா மனைவி இத்தா இருக்கிறது. இந்த 2 இத்தா இருக்குது. ஒண்ணு, தலாக்கு விடப்பட்ட பெண் இத்தா இருப்பது, கணவன் மௌத்தான போன பெண் இத்தா இருக்கிறது. சரி, இப்ப இத்தா பத்தி நம்ம என்ன புரியணும்? தலாக்கா இருந்தாலும் சரி, ஹுலாவா இருந்தாலும் சரி, 2க்கும் ஒரே இத்தா தான். கணவன் மனைவிய வேணான்னு சொன்னா அதுக்கு பேர் தலாக்கு, மனைவி கணவனை வேணான்னு சொன்னா அதுக்கு பேர் ஹுலா. 2க்குமே சட்டம் ஒண்ணுதான். இப்ப கணவன் மனைவிய வேணான்னு சொன்னாலும் மனைவி இத்தா இருக்கணும். மனைவி கணவனை வேணாங்கிறான், எனக்கு இவரை பிடிக்கல, எனக்கு தலாக் கொடுத்துருங்க, அப்பவும் தலாக் கொடுத்தா அதுக்கும் இத்தா உண்டு. எவ்வளவு கணக்கு, எவ்வளவு காலம் இத்தா இருக்கணும் அப்படின்னா, ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் 3 மென்சஸ், 3 மாதவிடா இருக்கணும். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூங்கிறான் அல்லாஹ். 3 மாதவிடாய் காலம் தலாக்கு விடப்பட்ட பெண், வல் முத்தல்லகாத்து தலாக்கு விடப்பட்ட பெண், யதரப்பஸ்ன அன்ஃபுஸுஹுன்ன ஸலாஸத குரூ 3 மென்சஸ், 3 மாதவிடாய் அவங்க இத்தா இருக்கணும். இதுதான் தலாக்கு விடப்பட்ட பெண்களுக்குரிய இத்தா. இப்போ ஒரு பெண்ணுக்கு மென்சஸே வரல, மாதவிடாயே வரல, அவளுக்குரிய சட்டம் என்ன? 3 மாசம் கணக்கு வைக்கணும். இமாம்கள் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப மென்சஸ் வரக்கூடிய பெண்களாக இருந்தால் அவங்க 3 மென்சஸ அவங்க இத்தால இருக்கணும். மாதவிடாய் வராத பெண்கள், மாதவிடாய் நின்றுடுச்சு அவங்களுக்கு வரல என்றால் அவங்க 3 மாசம் இத்தால இருக்கணும். இத்தா எப்ப ஸ்டார்ட் ஆகும்? இத்தா எப்ப ஸ்டார்ட் ஆகும்? எப்ப கணவன் மனைவிய தலாக்கு விடுறானோ, உன்னை நான் தலாக்கு விட்டுட்டேன், உன்னை நான் தலாக்கு விட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து இத்தா ஸ்டார்ட் ஆயிரும். எப்ப தலாக்கு விடுறானோ அடுத்த செகண்ட் இத்தா ஸ்டார்ட் ஆயிரும், கவுண்டிங் ஆரம்பிச்சிடும். சரி, இதுதான் தலாக்குடைய இத்தாவினுடைய கணக்கு. எப்ப தலாக்கு விடுறாரோ அப்பத்திலிருந்து ஆரம்பிச்சு 3 மென்சஸ் அவங்க பெண்கள் இத்தா இருக்கணும். இனி அடுத்து மௌத்துடைய இத்தா. மௌத்துடைய இத்தா என்ன? 4 மாசம் 10 நாள், 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா. குர்ஆனுடைய தெளிவான ஆயத்து. ஒரு விஷயத்தை இடையில ஞாபகப்படுத்துறேன். இந்த மார்க்கத்துல சில சட்டங்கள் இருக்குது இல்ல, சில சட்டங்களை நம்ம சொதப்புனா தண்டனை கொடுப்பான், சில சட்டங்களை சொதப்புனா அல்லாஹ் தண்டனை கொடுப்பான், சில சட்டங்களை சொதப்புனா அல்லாஹ் காஃபிரா ஆக்கிடுவான், காஃபிரா போயிடுவான். அதுல கட்டுப்பட்டதுதான் இது. மௌத்துடைய இத்தா. கணவன் மௌத்தாகிவிட்டால்
மனைவி இதா இருக்கணும். எவ்வளவு காலம் இருக்கணும்? அர்பஅத் அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாசம் 10 நாள். இது குமரி முதல் கிழவி வர எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். வயதிற்கு வந்த பெண் முதல், அதாவது சின்ன வயசு முதல் சாவ போற கிழவி வர எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். அர்பஅத் அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாசம் 10 நாள். கணவன் மௌத்தாயிட்டா, மனைவிக்கு என்ன வயசு? 25 வயசு, அவளுக்கும் 4 மாசம் 10 நாள் தான். கணவன் மௌத்தாயிட்டார், மனைவிக்கு எத்தனை வயசு? 99 வயசு, அவளுக்கும் 4 மாசம் 10 நாள் தான். மார்க்கம் பிரிக்கி இல்ல. சின்ன வயசா இருந்தா 4 மாசம் 10 நாள், ரொம்ப வயசானவங்களா இருந்தா அவங்க அப்படி இப்படி இருந்து அப்படி இல்லை. பெண்ணாக இருக்கக்கூடியவள் யாரா இருந்தாலும் சரி, தான் கணவன் மௌத்தாகிட்டா இதா இருக்கிறது எத்தனை நாள்? 4 மாசம் 10 நாள். மௌத்துடைய இதா. இதா எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஏற்கனவே தலாக்கு சொன்னோம் இல்ல, தலாக்கு எப்ப விட்டானோ அப்பத்திலிருந்து இதா ஸ்டார்ட் ஆகும். மௌத்துடைய இதா எப்ப ஸ்டார்ட் ஆகும்? எப்ப கணவனுடைய உயிர் உடலில் இருந்து பிரியுதோ அடுத்த செகண்டே ஸ்டார்ட் ஆகும். நல்லா புரியுங்க, இங்கதான் பாயிண்ட் இருக்குது. மௌத்துடைய இதா எப்ப ஸ்டார்ட் ஆகும்? எப்ப கணவன் மௌத்தாகிறாரோ, போயிட்டாருங்க அவ்வளவுதான், ஜனாசா மௌத்தாயிட்டார், அடுத்த செகண்ட் இதாவுடைய கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் மௌத்துடைய இதா. மௌத்துடைய இதாவுடைய ஆரம்பம் என்ன? எப்ப கணவனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுதோ அடுத்த செகண்ட் இதா ஸ்டார்ட் ஆகும். எவ்வளவு நாள் இருக்கணும்? 4 மாசம் 10 நாள். ரெண்டாச்சு. இதுல இன்னொரு செய்தி, கணவனால் தலாக்கு விடப்பட்டவள் அல்லது கணவன் மௌத்தா போனவன், அந்த பெண்மணி பிரெக்னண்டா இருக்கிறாங்க. கணவன் மனைவியை தலாக்கு விட்டுட்டான், மனைவி கன்சீவா இருக்கிறார், அல்லது மனைவி கன்சீவாக இருக்கும் பொழுது கணவன் மௌத்தாயிட்டார். இப்ப இவங்களுக்குரிய சட்டம் என்ன? இவங்களுக்குரிய சட்டம் என்ன? பிரெக்னன்ட் மேல சொன்னது நார்மல் பெண்கள். கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்கள் தலாக்கு விடப்பட்டாலோ கன்சீவாக இருக்கும் பொழுது கணவன் மௌத்தானாலோ அவங்களுக்குரிய இதா எப்ப முடியும் தெரியுமா? குழந்தை பெற்றெடுக்கின்ற வரை. கால வரமுறை கிடையாது, கால வரைமுறை கிடையாது. 3 மென்சஸோ அல்லது 4 மாசம் 10 நாள் இவங்களுக்கு கிடையாது. மனைவி கன்சீவாக இருக்கிறார், கணவன் மௌத்தாயிட்டார், நாளைக்கே குழந்தை பிறக்குது, இதுதான் முடிஞ்சு போச்சு ஒரே நாள்ல. கன்சீவா இருக்கிறா, கணவன் மௌத்தாயிட்டார், இப்பதான் கன்சீவா இருக்கிறா, இன்னும் 8 மாசம் குழந்தை வயிற்றுல இருக்குது, 8 மாசம் அவங்களுக்கு இதா. கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்களுக்குரிய இதா என்ன? குழந்தை பெற்றெடுக்கின்ற வரை. அவங்களுக்கு 3 மென்சஸும் கிடையாது, 4 மாசம் 10 நாளுங்கிறது கிடையாது. இப்படி இருக்கிறது அன்பான பெருமக்களை. ஓரளவுக்கு புரிஞ்சுட்டீங்கல்ல? இதுல இந்த தலாக்கு விடப்பட்ட பெண்கள் இதா இருக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா அந்த செய்தியெல்லாம் நம்ம காதுக்கு வரல. கணவன் மனைவியை தலாக்கு விட்டுட்டா சட்டம் என்ன? 3 மென்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறது சட்டம். அவங்க எப்ப இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, 3 மென்சஸ் இருக்கிறாங்களா, கரெக்டா இருக்கிறாங்களா, அது சம்பந்தமான தகவல்கள் நம்ம காதுக்கு வரல. அதனால அது சம்பந்தமாக எனக்கு தெரியல. சட்டம் அதுதான் நான் சொல்லிட்டேன். இனி அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கதான் பிரச்சனை. மௌத்துடைய இதா இங்கதான் கடந்து சீரழியுது. இந்த மௌத்துடைய இத்தால கடந்து சீரழியுது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? மௌத்துடைய இத்தாவினுடைய ஸ்டார்ட் எப்போ? எப்ப கணவன் மரணிக்கிறாரோ, எப்ப கணவன் மௌத்தா போறாரோ அடுத்த செகண்ட் இதா ஸ்டார்ட் ஆகும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இதா எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 7வது ஃபாத்தியா ஓதுன பிறகுதான் இதா ஸ்டார்ட் ஆகுது. 7வது ஃபாத்தியா யார் சொன்னா? 7வது ஃபாத்தியால இதா ஸ்டார்ட் ஆகும். 7வது ஃபாத்தியாவுக்கும் இத்தாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு ஆள் 7வது ஃபாத்தியாவே ஓதில்ல, அவருக்கு இதா கிடையாதா? எந்த அளவுக்கெல்லாம் மார்க்கத்தை நாசமாக்கி வச்சிருக்கிறாங்க. மார்க்கத்தை எந்த அளவுக்கு இமாம்கள் தெளிவாக கொடுத்தும் கூட இந்த அளவுக்கு மார்க்கத்தை நாசமாக்கி வச்சிருக்கிறாங்க. பிற 7ல் இருந்து இதா ஸ்டார்ட் ஆகலாம். 6 நாள் பாவிகளாக இருப்பார்கள். 6 நாள் இதா இல்லாமல் இருந்ததற்காக பாவிகள் தான் அவர்கள். இதை கலாவும் செய்ய முடியாது, இதாவை கலா செய்ய முடியாது. போனது போனதுதான், தப்பு தப்பு தான்.
இதை உருவாக்கினவனும் மாட்டுவான், கேட்டவனும் மாட்டுவான். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இது இடையில நான் கேள்விப்பட்டேன், இப்படி நடக்குதுங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்டேன். பட் அது பேசுவதற்குண்டான தருணங்கள் அமையல. சமீபத்துல ஒரு ஆள் என்கிட்ட கேட்கிறார், அதாவது 7 இத்தனாம் தேதி வருது, 7 கொஞ்சம் முன்ன பின்ன அதுல ஒரு பிரச்சனை, விஷால் அது பிறகு சொல்றேன், அடுத்த சப்ஜெக்ட் அதுக்குள்ள வருவேன் நான். 7 இத்தனாம் தேதி வருது, 20ஆம் தேதி வருது. ஆனா 20ஆம் தேதி 7 வைக்க முடியல, ஏதோ குடும்ப சூழ்நிலை வைக்க முடியல, கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமா வைங்கன்ட்டேன். இந்த 7 பிரச்சனை இன்ஷால்லா அந்த சப்ஜெக்ட் வரும்போது நான் உள்ள வருவேன். இப்ப நான் உள்ள கொண்டு குழப்பம் இல்லை, முன்ன பின்ன வச்சுக்கீங்கன்னு சொன்ன உடனே அடுத்து என்ன கேட்கிறார் தெரியுமா? அப்ப இதான் எப்ப ஸ்டார்ட் பண்றதுன்னு கேட்கிறார். 7 நீங்க முன்னாடி பின்னாடி எப்படி வேண்டுமானோ வைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை, உங்க சௌகரியம் போல வச்சுக்கீங்க. சரிங்க, அது வச்சுக்கிறேன். இல்ல இத்தா எப்ப ஸ்டார்ட் பண்றது நான் கேட்டேன். இத்தாவுக்கும் 7க்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு கேட்டேன். இத்தாவுக்கும் 7க்கு என்ன சம்பந்தம்? இல்ல இந்த 7ஆம் பாத்தியா ஓதுன பிறகுதானே அப்படியே கொண்டு இத்தா வைப்பாங்க. அட பாவீங்களா, இதே போட்ட புதுசு 5வது இமாமா இருக்குது. 4 இமாம், இமாம் ஷாஃபி, இமாம் ஹனஃபி, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிக், இந்த 4 இமாம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுல புது 5வது ஒரு இமாமா இருக்குது. யாரு சொன்னா? 7க்கும் இத்தாவுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். பல இடங்கள்ல இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. பல இடங்களில் யார் உருவாக்குனது? இதை யார் உருவாக்குனது? யார்கிட்டையாவது கேட்டாங்களா? கேட்டு தெளிவு பெற்றார்களா? அவங்களா இருந்துக்கிறது. சரி, இதா எப்போ? 7ல ஸ்டார்ட். சரி, இதா எப்போ முடியும்? மௌத்தா போனவங்களுக்கு 4 மாசம் 10 நாள். குர்ஆனுடைய நஸ்ன்னு சொல்லுவாங்க, குர்ஆனுடைய தெளிவான ஆயத்து. 4 அஷ்ஹுரி வ அஷ்ரா தெளிவா அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். இதுல கூட இன்னைக்கு என்ன, வயசானவங்களா இருந்தா இதா தேவையில்லை, 40 நாள் இருந்தா போதும், 1 மாசம் இருந்தா போதும், 2 மாசம் இருந்தா போதும், கன்சீவா இருக்கிறவங்களுக்கு தேவையே இல்லை. அல்லாஹ்வுக்கே இவங்க பெரிய அல்லாஹ் ஆயிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் 4 மாசம் 10 நாள் நீ இதா இருக்கணும். ஆனா அதனுடைய ரகசியத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சட்டம் சம்பந்தமா நான் பேசும் பொழுது ஒரு 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 விஷயத்தை நான் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் ஏன் 4 மாசம் 10 நாள் என்பதை அல்லாஹ் ஏன் தேர்வு செஞ்சான்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அறிவுக்கு என்ன நிகராக முடியும்? இப்ப நான் அதை பேசுறேன்னா, அல்லாஹ் ஏன் மௌத்துடைய இதா 4 மாசம் 10 நாள், ஏன் 3 மாசம் 10 நாள் நிர்ணயிச்சிருக்கலாம், அல்லது 5 மாசம் நிர்ணயிச்சிருக்கலாம், அல்லது 2 மாசம் நிர்ணயிச்சிருக்கலாம், அல்லது 4 மாசம் 20 நாள் அது என்ன கரெக்டா 4 மாசம் 10 நாள்? சுப்ஹானல்லாஹ், இமாம்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுதுதான் தெரியுது அல்லாஹ்வுடைய சட்டம் எவ்வளவு தெளிவான சட்டம். அல்லாஹ் போடக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் எவ்வளவு தெளிவான சட்டங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 4 மாசம் 10 நாள் என்று மௌத்துடைய இத்தாவுக்கு அல்லாஹ் ஒரு வரையறை வைக்கிறான்னா, அதுக்குள்ள எத்தனையோ அர்த்தங்கள் உள்ள புரிஞ்சு இருக்குது. அவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க. அன்பான பெருமக்களை, அப்ப இதா எப்ப ஆரம்பிக்குது? எப்ப கணவன் மௌத்தாகிறாரோ அடுத்த செகண்ட் இதா ஆரம்பிச்சு. என்னுடைய கடமை உங்களுக்கு நான் செய்தி எத்தி வச்சுட்டேன். இதை நீங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு எத்தி வைக்க முடியுமோ அதை நீங்க எத்தி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பொறுப்பு அவ்வளவுதான். எப்ப கணவன் மௌத்தாகிறாரோ அடுத்த செகண்ட் இதா ஸ்டார்ட் ஆகிடும். 7, 9, 15க்கு சம்பந்தமே கிடையாது. இதா எவ்வளவு காலம் இருக்கணும்? 4 மாசம் 10 நாள். அது வயசானவங்களா இருந்தாலும் சரி, சின்ன வயசு உள்ளவங்களா இருந்தாலும் சரி, மென்சஸ் வராதவங்களா இருந்தாலும் சரி, கூன் உணர்ந்த கிளவியாக இருந்தாலும் சரி, ஃபார் ஆல் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் 4 மாசம் 10 நாள். அது மாதிரி இதா இருக்கிறது. இது நான் கேள்விப்படல, இருந்தாலும் காமனான செய்தியை நான் சொல்லிக்கிறேன். இதா சம்பந்தமா பேசுனதுனால. இதா இருக்கிறதுனா என்ன? தனிமையில இருக்கணும், அவ்வளவுதான். தனி ரூம்ல இருட்டெல்லாம் இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. அப்படி சில சடங்குகள்லாம் இருக்கு, தனியா ரூம்ல இருட்டுல அப்படி எல்லாம் இதா கிடையாது. இதான்னு சொன்னா என்ன? மனைவி ஆடம்பரம் இல்லாம இருக்கணும், அதே மாதிரி தேவையில்லாம வெளியில செல்லக்கூடாது, நகைகள் ஆடை ஆபரணங்கள் அலையக்கூடாது, அந்நியவர்கள் அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இவ்வளவுதான்.
ஆடை ஆபரணங்கள் அலங்காரம் இருக்கக்கூடாது. அத்தர் தேய்க்கிறது, எண்ணெய் தேய்க்கிறது, பவுடர் அடிக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாம வெளியில செல்லக்கூடாது. ஒரு மருத்துவ ரீதியா போகணும்னா போகலாம், ஒரு எமர்ஜென்சியா போகணும்னா போகலாம். அந்நிய ஆண்களை பார்ப்பதோ பேசுவதோ கூடாது. இவ்வளவுதான். வீட்டுக்குள்ள இருந்துக்கலாம். வீட்டுல ஒரு தனி அறையில இருக்கணும், ஒரு தனி ரூம்ல இருக்கணும், அப்படி எல்லாம் மார்க்கின்ற அந்த மாதிரி எல்லாம் சிரமம் கொடுக்காது இஸ்லாம். நீ இருக்கிற வீட்டுல இருந்துக்கிற வேண்டியது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்குன்னு ஒரு தனி அறையோ இருட்டுக்குள்ள அப்படிலாம் இல்லை. இன்னும் சில பேர் ரொம்ப ஹை லெவலுக்கு போறாங்க, தக்குவா முத்தி போய். என்னன்னா, கன்சீவா இருக்கிறவங்களை கூட பார்க்க மாட்டார்களாம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கன்சீவாக ஒரு பெண்மணி வாராங்கன்னு வைங்க, கன்சீவான பெண்மணி வாராங்க, அவங்கள கூட இதால இருக்கிறவங்க பார்க்க கூடாதான். ஏன்னா வயிற்றுல இருக்கிறது ஆனா பெண்ணான்னு தெரியாதா. என்ன கண்டுபிடிப்பு, எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி ஆட்கள்ல நம்ம தெரிஞ்ச ஒரு 2 வருஷம் நான் அவங்கள்ட்ட உட்கார்ந்து ஓதி இருப்பேன். இல்ல, எவ்வளவு ஞானம். வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆனா பெண்ணான்னு தெரியாது, அதனால உள்ள ஆம்பளை பிள்ளையா இருந்தா அவங்களுக்கும் வைக்கணும். இதுதான் ஓவர். விட்டா 7க்கு மேல ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப பிடிச்சா கன்சீவான பெண்ணை கூட பார்க்க கூடாது, அப்படி எல்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ள இருந்துக்கிற வேண்டியதுதான், சாதாரணமா இருந்துக்கிற வேண்டியதுதான். ஆடை ஆபரணங்கள் இல்லாம இருக்கு. அது மாதிரி இதா முடிஞ்ச உடனே அதுக்கெல்லாம் ஒரு தனி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. இதா இருப்பது இதுதான் ரூல்ஸ். இதா முடியும் பொழுது, அது யாரோ நான் கேள்விப்பட்டேன், இமாம் தான் வெளியே கொண்டு வருமா, என்னடா பாவிகள் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ண வைக்கிறீங்க, நான் கேள்விப்பட்டேன். இமாம் வந்து துவா செஞ்சு அவங்க தான், அப்படிலாம் இல்லைம்மா, புதுசா கொண்டு வந்துடாது, அவ்வளவு பேர் இதா வீட்டுக்கும் போக முடியணுமோ, அப்புறம் என்ன ஆகும், என் ஒய்ஃப் என்ன வெளியே தெளிவா, அவ்வளவு பேர் மௌத்தா போன வீட்டுக்கு போனா என்ன ஆகும், அப்படி எல்லாம் கிடையாது. இதான் முடிஞ்சிருச்சா வெளியே வந்துட வேண்டியதுதான். அதுக்கு ஒரு சடங்கெல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 2 ரக்காத் நஃபில் தொழுதுக்கலாம். எதுக்கு? சுக்ரன், அவ்வளவுதான். ஆதாரம் தான் இல்ல, ஒரு சுக்ர். அல்லாஹ்வே இதாவை பரிபூர்ணமாக இருப்பதற்கு உண்டான தௌஃபீக்க கொடுத்தாயே, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். அதற்காக வேண்டி ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுது அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யலாம், அதுதானே தவிர மற்றபடி இதா முடிஞ்சு வெளியே வரும் பொழுது அதற்குன்னு ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம், ஒரு கலாச்சாரம் நத்தி ஒண்ணுமே கிடையாது, எதுவும் கிடையாது. சாதாரண வெளியில வந்துட வேண்டியது. 4 மாசம் 10 நாள் முடியுதா, 11ஆவது நாள் வெளியே வந்துட வேண்டியதா, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அழகான செய்திகள். மார்க்கம் இன்ன தீன யுஸ்ருன், மார்க்கம் வந்து ரொம்ப லேசானது, நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. மார்க்கம் ரொம்ப லேசானது, நம்ம சிரமப்படுத்தக்கூடாது. இதுதான் சம்பந்தமாக நம்ம சொல்லி இருக்கிறோம். இனி அடுத்து ஈசால் சவாபு சம்பந்தமாக. ஈசால் சவாப், ஈசால் சவாபுனா என்ன, இது தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள். ஈசால் சவாப், மர்ஹூமீன்களுக்கு நன்மைகளை எத்தி வைக்கிறது. ஈசால் சவாப்னா என்ன, மர்ஹூமீன்களுக்கு நம்மால முடிந்த அளவுக்கு குர்ஆனோ அல்லது ஸலவாத்தோ அல்லது திக்ரோ ஏதோ உணவுகள் கொடுத்தோ மர்ஹூமீன்களுக்கு நன்மைகளை எத்தி வைக்கிறது. இது அவங்களுக்கு போய் சேருமா? தாராளமா சேரும், தாராளமா சேரும். சேராதுன்னு சொல்லக்கூடியவங்க 60க்கு 40, அது நம்ம டிபார்ட்மெண்ட் அல்ல, அது வேற டிபார்ட்மெண்ட், நம்ம ஏன் அதுக்குள்ள போகணும். அது 60க்கு 40. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், இந்த 60க்கு 40 நான் இங்கதான் படிச்சேன். ஏன்னா 60க்கு 40னா 60 சுன்னத் வல் ஜமாத், 40 வந்து அதர், பியூர் ஒரிஜினல் இல்லைன்னு அர்த்தம். 60க்கு 40, 80க்கு 20, அதெல்லாம் நான் இங்க படிச்சதுதான், உண்மைதான். இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க. ஒன்னும் சுன்னத்து வல் ஜமாத்தா இருந்துக்கணும், அல்லது வேற லைனுக்கு போயிடணும். இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி இருக்கக்கூடாது. ஒன்னும் பியூர் ஒரிஜினல் சுன்னத்து வல் ஜமாத்தா இருந்தணும், அல்லது வேற அதர் குரூப்புக்கு போயிடணும். இங்க பாதி இங்க பாதி, 50க்கு 50, 60க்கு 40 எல்லாம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. மர்ஹூமீன்களுக்கு நன்மைகளை எத்தி வைத்தா அது அவங்களுக்கு போய் சேருமா? தாராளமா போய் சேரும். இதுதான் நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை அதுதான். மர்ஹூமீன்களுக்கு நன்மை எத்தி வைத்தால் அது அவர்களுக்கு போய் சேரும் என்பதற்கு குர்ஆனிலும் ஆதாரம் இருக்கு, ஹதீஸிலும் ஆதாரம் இருக்கு, இமாம்களுடைய கிதாபுகளும் எல்லாத்திலும் இருக்கு. வனக்துபு மா கத்தமு ஆசாரஹு, அதுக்கு கீழே இமாம்கள் நிறைய விளக்கங்கள் எழுதுவாங்க. யாசீன்லயே வருது, வனக்துபு மா கத்தமு ஆசாரஹு, அதிலே இமாம்கள் நிறைய எழுதுறாங்க. இதுல இப்ப அந்த மர்ஹூமீன்களுக்கு நன்மைகளை எத்தி வைக்கலாம் என்று வரும் பொழுது எப்ப வேண்டுமானாலும் எத்தி வைக்கலாம். மர்ஹூமீன்களுக்கு நம்ம நன்மைகளை எத்தி வைக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு ஒரு கால நேரம் கிடையாது.
இப்பதான் எத்தி வைக்கணும், இந்த நாள்ல தான் எத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கால வரையறைலாம் கிடையாது. எப்ப எத்தி வச்சாலும் அல்லாஹ் கொண்டு சேர்த்துருவான் மர்ஹூமீன்களுக்கு. அப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ 3வது ஃபாத்திஹான்னு வச்சிருக்குதே, 7வது ஃபாத்திஹான்னு வச்சிருக்குதே, 40வது ஃபாத்திஹான்னு வச்சிருக்குதே, 6வது மாசம் வருஷ ஃபாத்திஹா இப்படிலாம் அவங்க வச்சிருக்கு, இது ஏன்? ஏன்னா சில மக்கள் அதை மறுக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஒரு ஃபாத்திஹாலாம் கிடையாது, குர்ஆன்லயும் இல்லை ஹதீஸ்லயும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்குது. மர்ஹூமீன்களுக்கு எப்ப வேண்டுமானாலும் நன்மைகளை எத்தி வைத்தால் அது அவர்களுக்கு போய் சேரும் என்று நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை இருக்கும் பொழுது, அப்ப 3வது ஃபாத்திஹா, 7வது ஃபாத்திஹா, 40ஆம் ஃபாத்திஹா, வருஷ ஃபாத்திஹா இது ஏன் உண்டாக்கப்பட்டுச்சு அப்படி ஒரு கேள்வி வரும். இல்லை, வருதோ இல்லையோ, அப்படி ஒரு எப்ப வேண்டுமானாலும் ஓதலாம். 3ல தான் ஓதணும், 40ல தான் ஓதணும், 6ஆம் மாசம் ஃபாத்திஹா, வருஷ ஃபாத்திஹா தான் ஓதணும் என்று இருந்தால் பரவாயில்லை. மர்ஹூமீன்களுக்கு எப்ப வேண்டுமானாலும் ஓதலாம். அதுக்குன்னு ஒரு நேரம் கிடையாது, ஒரு காலம் கிடையாது, ஒரு டைம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்ப நம்ம ஓதி அல்லாஹ்வுடைய நன்மையை மர்ஹூமீன்களுக்கு எத்தி வைப்பாயான டக்குன்னு போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, அப்படி இருக்கும் பொழுது நம்ம அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்திலேயே 3வது ஃபாத்திஹா, 7வது ஃபாத்திஹா, 40வது ஃபாத்திஹா, வருஷ ஃபாத்திஹாலாம் வருதே, அது எப்படின்னு கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய காரணத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் பேசுவோம். அன்பான பெருமக்களை, மார்க்கம் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நாம் தங்களுக்கு சொல்லுகிறோம். இதில் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். நம்மளும் குழம்பிடக்கூடாது, யாரையும் குழப்பக்கூடாது. யார் தெரியாமல் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். தவறான முறையில மார்க்கத்தை விளங்கி வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோம். சொல்லி கொடுத்து அவங்க தவற திருத்திக்கிட்டாங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். அதனால மார்க்க விஷயத்தில் நம்ம அவன் சொல்றான் இவன் சொல்றான் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம உலமாக்களிடம் கேட்டு நம்ம அதை வெரிஃபை பண்ணி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு, நாகூர்ல இருந்து ஹாஜா மைதின்னு சொல்லக்கூடிய வயசான பெரியவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க தான் ஏலான் பண்ணணும், மூச்சு வாங்குது, அவங்களுக்கு பேசுவதற்கு கூட அவங்களால முடியல. அதனால ஹார்ட் ஆபரேஷனுக்காக வேண்டி நம்ம இடத்துல உதவி தேடி வந்திருக்கிறாங்க. தங்களால் முடிந்த அளவுக்கு அந்த பெரியவங்களுக்கு உதவி செய்து அவருடைய துஆவை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பி